இந்திரா நகர் என்ற பகுதி உங்களுக்கு தெரியும். இந்திரா நகர் வந்து தனியாருக்கு சொந்தமான இடம், நீதிமன்றத்தில் இருக்கு. ஆனால் ரெக்கார்டில் அவங்களுக்கு சாதகமாக இல்லை. அந்த இடத்துக்கு கூட இந்திரா நகர் கூட நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்றைக்கு பட்டா வழங்கி விட்டார்கள். அதுதான் என்ன இருக்கிறது, ரகுமானியாபுரம். அந்த ரகுமானியாபுரம் வக்ஃப் போர்டுடைய உத்தரவு வரணும். அந்த வக்ஃப் போர்டு உத்தரவு வந்துட்டு அதில் 1000 குடும்பங்களுக்கு பட்டா கொடுத்துடலாம். ரகுமானியாபுரம், வண்ணாரப்பேட்டையில் பகுதியில் மீதம் இருக்கிறவர்கள், மிளகுபாறை பகுதியில் மீதம் இருக்கிறவர்கள், பல்வேறு பகுதியில் இருக்கிற பாதி கொடுத்து பாதி கொடுக்காம இருக்கிறதுக்கெல்லாம் இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு கொடுத்துருக்குறோம். இப்போ கிராமங்களில் வட்டாட்சியர் மூலமாக மற்ற தொகுதிகளிலும் பட்டா வழங்கி இருக்கிறோம். இங்கே திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவு பட்டா வழங்குவது மட்டுமல்ல, பட்டா வழங்கினவர்களுக்கு வீடு கட்டி தருகிற பணம் இந்த ஆண்டு 400 பேருக்கு கட்டி கொடுத்துருக்கிறோம். இந்த ஆண்டு மறுபடியும் 800 பேருக்கு கட்டுவதற்கு பகுதியில் வீடு கட்டுவதற்குரிய அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் தந்திருக்கிறார்கள். நகரத்திலே நீங்கள்லாம் தெரியும், சில பேர் 2 சென்ட் மட்டும் இலவசம். நகரத்தில் இருக்கிற மக்கள் குடியிருக்கிற பகுதி 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் இருந்தால் 2 சென்ட் அரசாங்கத்திலிருந்து இலவசமாக தருகிறது. அதை விட கூடுதலாக 1/2 சென்ட் 3/4 சென்ட் இருந்தால் அதையும் அதற்குரிய தொகை அரசாங்கம் நிர்ணயிக்கிற தொகையை பெற்றுக்கொண்டு அந்த பட்டா முழுமையாக வழங்கி கொண்டு வருகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சிக்காரர்கள் சொல்கிறார்கள், நேரு தானாகவே சாப்பா குத்தி பட்டா இல்லை, கலெக்டர் கொடுக்கல, இவரா சும்மா பொய் சொல்றாரு. நாங்கள் இன்றைக்கு வரன்முறைப்படுத்த பட்டாக்களும் நேரடியாக தருகிற பட்டாக்களும் 15,000 அல்ல, திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 30,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் பட்டா வழங்கி இருக்கிறார்கள். அதே போல சொன்னார்கள், பஸ் ஸ்டாண்டு கட்டும் போது கூட சொன்னார், சும்மா ஏமாத்துறாங்க. பஸ் ஸ்டாண்டு கட்டி திறந்தாச்சு, மார்க்கெட்டு திறந்தாச்சு, பாலம் காவிரி பாலம் புது பாலம் திறந்தாச்சு. இன்றைக்கு புது மேற்கு தொகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் புதிய மருத்துவமனை கட்டிடம், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2000-3000 பேர் வராங்கன்னு அதுக்கும் பணம் கொடுத்து இன்றைக்கு மேற்கு தொகுதியில் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. வந்திருக்கிற துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய இடத்துல 10 கோடி ரூபாய்க்கு மருத்துவமனை கட்டியிருக்கு. லால்குடியில் மருத்துவமனை கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் 9 கோடி ரூபாய் மருத்துவமனை கட்டியிருக்காங்க. ஏன் இதை சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த ஆட்சி ஒரு தரமான ஆட்சியாக, நல்ல ஆட்சியாக, மக்களுக்கு பயன்படுகிற ஆட்சியாக, மக்களுடைய வெகுநாள் பார்வையை நிறைவேற்றி தருகிற ஆட்சியாக, 10 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்து இந்த பணிகள் எல்லாம் செய்யாத காரணத்தால் 5 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இதுதான் இந்த சிரமம்.